திருவாரூரில் விட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் விளைநிலங்கள் கடல் போல காட்சியளிக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். மணிகண்டன், எவ்வளவு ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன? வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் திருவாரூர் மாவட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி உள்ளது. மேலும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட மான்கண்டமூலை கிராமத்தில் விவசாயிகள் சம்பா சாகுபடி பணியில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக 30 முதல் 50 நாட்களான நெற்பயிர்கள் மழை நீரை மூழ்கடித்துள்ளது. வயல்கள் முழுவதும் கடல் போல் காட்சியளிக்கிறது. மேலும் இப்பகுதியில் உள்ள கிளை வாய்க்கால்களை வருடம் தூர்வார வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து கனமழை பெய்தால் இப்பகுதியில் பெரிதளவு விவசாயம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதே போல நெம்மேலி, குப்பம், சோத்திரியம், கம்மங்குடி, வடகுடி, ஆலங்குடி, பாவட்டக்குடி, வேலங்குடி, திருக்கொட்டாரம், குடவாசல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.